விக்ரமாதித்தன் கதையில ஒரு கதை. அவன் ஒவ்வொரு இந்த காடாறு மாசம் முடிஞ்சு நாடாறு மாசம் வந்து சிம்மாசனத்துல ஏறணும் ராஜ்ய பரிபாலனம். யமதர்மராஜாவுக்கு இது புதிரா இருந்தது. அவனுக்கு இந்த பாபத்தை யார் பேர்ல எழுதுறதுன்னு அவனுக்கும் தெரியல. விக்ரமாதித்த ராஜா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் இந்த பாபம் யாருக்குன்னு யார் சொல்றானோ அவனுக்கு, தப்பு இல்லாதவா பேர்ல தப்ப நாம சொன்னோம்னா அந்த பாபத்தை நம்ம கணக்கில் எழுதிடுவோம் சித்திரகுப்தன். நம்ம வாயால யாரை பத்தியும் சொல்லக்கூடாது. சார் அவர் தெரியுமா உங்களுக்கு? இப்போதான் இப்படி இல்லை இருக்காரு. முன்ன அவர் அன்னைக்கு எப்படி இல்லை இருந்தாரு நான் சொல்றேன் வாங்கோ. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எனக்கு ஒண்டி தான் தெரியும். 62லேருந்து அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அத்தியாயம் சொல்லுவான். பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு காலம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஒரு அசூயினால சொல்ற, அந்த தோஷம் அவர்கிட்ட இல்லைன்னா அது உனக்கு பாபம் வரும். இது விக்ரமாதித்தன் கதையில ஒரு கதை. 32 படி 16 படி அவனுடைய சிம்மாசனத்துக்கு 32 பொம்மை இருக்கும், 2 பக்கம் பித்தி. அவன் ஒவ்வொரு இந்த காடாறு மாசம் முடிஞ்சு நாடாறு மாசம் வந்து சிம்மாசனத்தில் ஏறணும் ராஜ்ய பரிபாலனத்துக்கு. ஏறும் பொழுது ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு கேள்வி கேட்கும், அதுக்கு பதில் சொல்லணும். சரியா பதில் சொன்னா ஏறலாம். அவன் முதல் படி ஏற வந்தா ஒரு பொம்மை ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்டு, ஒரு ராஜா வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தான், நிறைய அன்னதானம் பண்ணினான். ஒரு பிராமணன் அந்த வழியா வந்தான், அவனு சாப்பிட்டான். ரொம்ப தூரம் போறான், எனக்கு கொஞ்சம் கையில் கட்டி கொடுங்கோன்னா கட்டி கொடுத்தான். வெயில் வேளையில் அப்படி போயிட்டே இருக்கும்போது மத்தியானம் 2 மணிக்கு பெரிய குளம், பெரிய ஆலமரம். இந்த இடம் சௌக்கியமா இருக்குன்னா கையை காலை அலம்பிண்டான். அந்த சாப்பாடு மூட்டை கொண்டு வந்திருக்கானே அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பாடு தயிரிஞ்சாத மூட்டையை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு ஒரு அரை மணியில் அங்கேயே மயங்கி விழுந்தான், ஜீவன் போயிடுது, காலமாயிட்டான். ஏன் காலமானான்னா அவன் எங்க சாப்பாட்டை பிரிச்சானோ மேல் கலையில ஒரு கருடன் ஒரு நல்ல பாம்பை பிடிச்சின்னு வந்து கொத்துறது. அது வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கறது. அந்த விஷம் நேரா இவன் தயிரிஞ்சாதத்தில் விழுறது. அதை இவன் சாப்பிட்டான். சாப்பிட்டா ஜீவன் போயிடுது. இந்த கதையை விக்ரமாதித்த ராஜாட்ட சொல்லி, இப்ப இந்த பிராமணனை கொன்ன பாபம் யாருக்குன்னு கேட்ட. சாதம் கட்டி கொடுத்த ராஜாவுக்கா, குளம் வெட்டினவனுக்கா? குளத்தை பார்த்துட்டு தானே நின்னா. குளம் வெட்டினவனுக்கா? இல்லை குளத்தங்கரையில் மரம் வச்சானே அதுங்க தானே உட்காந்து சாப்பிட்டான், மரம் வச்சவனுக்கா? இல்லை பாம்புக்கா? பாம்பு தானே விஷத்தை கக்கினது. அல்லது பாம்பை விஷத்தை கக்க முடியுமா பண்ணின கருடனுக்கா? இந்த பாபம் யாருக்கு? உடனே விக்ரமாதித்த ராஜா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் இந்த பாபம் யாருக்குன்னு யார் சொல்றானோ அவனுக்கு, இந்த பாபம் இன்னார சேரும்னு யார் ஜட்ஜ்மெண்ட் சொல்றான் அவனுக்கு. யமதர்மராஜாவுக்கு இது புதிரா இருந்தது. அவனுக்கு இந்த பாபத்தை யார் பேர்ல எழுதுறதுன்னு அவனுக்கும் தெரியல. தர்மராஜாவே முழிக்கிறான், யார் பேர்ல பாபத்தை எழுதுறதுன்னு தெரியாமல். இப்படி விக்ரமாதித்தன் சொன்ன உடனே தர்மராஜா பார்த்தான். அவனும் சித்திரகுப்தனும் மாறு வேஷம் போட்டு இந்த பிராமணனுக்கு சாப்பாடு கொடுத்தாலே அன்னதான சத்திரம், அங்க போய் விசாரிச்சான். தந்து விசாரிப்போம். அங்க ஒரு பாட்டி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கா, அன்னைக்கே அன்னவிக்கிரயம்.
அன்னைக்கே வச்சிருக்காங்க. இந்த சாப்பாடு இலவசமா போடுறது அவளுக்கு பிசினஸை பாதிக்கிறது. அந்த பாட்டிகிட்ட வந்து மாறு வேஷத்தில் இருக்கிற தர்மராஜாவும் சித்திரகுப்தனும் கேட்டான், இங்கே ஒரு பிராமணன் சாத்தை சாப்பிட்டு காயிலம் ஆகிட்டானே, அந்த கதை உனக்கு தெரியுமான்னு கேட்டான். உடனே அவ சொன்னா, அதையும் கேட்குறேன், இந்த ராஜா விஷத்தை கொடுத்து கொண்டுட்டான் பிராமணனை. இந்த ராஜா தான் விஷங்களில் சாதத்தை கொடுத்து கொண்டுட்டான்னா பார்த்தான் தர்மராஜா. சித்திரகுப்தனை கூப்பிட்டா, இந்த பாட்டி பேரில் எழுதணும் பாபத்தை, இந்த பாட்டி கணக்கில் எழுதுனா பாபத்தை. நாஸ்லீலம் கீர்த்தய, அது மாதிரி தான் தப்பு இல்லாதவா பேரில் தப்பை நாம் சொன்னோம்னா அந்த பாபத்தை நம்ம கணக்கில் எழுதிடுவோம் சித்திரகுப்தன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.